ஹாய் ஹலோ வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் முழுசாக நம்புறேங்க. நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கான ஏஞ்சல் மெசேஜ் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க. அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கொடுங்க. இன்னைக்கான 3 கார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்கிறது கிங் ஆஃப் கப்ஸ் வந்திருக்குங்க. சப்போர்ட் யோர் செல்ஃப் பிஃபோர் யூ கேன் சப்போர்ட் அதர்ஸ். ஓகே, இந்த கார்டு என்ன சொல்ல வருதுன்னா, தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மம்னு ஒரு பழமொழி இருக்குங்களா, அதுக்கு தான். உங்களுக்கு முதல்ல நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மற்றவங்களோட கவலைகளை கேட்டுக்கிறதா இருக்கட்டும், மற்றவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு அடுத்தது தான். உங்களுக்கே இப்போ நிறைய விஷயம் ஓடிட்டுருக்கு உங்களுக்குள்ள, உங்களுக்கே நிறைய விஷயத்த சால்வ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா, முதல்ல உங்களோட ப்ராப்ளமை பாருங்கள், அதை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அதை சரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸும் மற்றவங்களுக்கு கொடுக்குற விஷயமும் இருக்கட்டும், முதல்ல நீங்கள் உங்களை பாருங்கள். அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் கார்டு உங்களுக்கு சொல்ல வருது. ஸோ நீங்கள் வந்து ஸ்டேபிளாக இருக்க போகிறீங்க. ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நீங்கள் உங்களை தயார்படுத்திக்க போகிறீங்க. உங்களை முதல்ல நீங்கள் கவனிச்சுக்கோங்க. உங்களை உடல் அளவுலையும் மனதளவுலையும் உங்களை தயார்படுத்திக்கோங்க. செகண்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்குது, தேர் இஸ் ஆல்வேஸ் அனதர் வே டு டூ சம்திங். என்ன இந்த கார்டு சொல்ல வருதுன்னா, நீங்கள் ஒரே கண்ணோட்டத்தில் இல்லாமல் ஒரு குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி ஒரே இடத்த நோக்காமல், ஒரே இடத்துல ஒரே விஷயத்த பார்த்துட்டு இருக்காம, ஒரு விஷயம் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா அதை பலவிதமாக யோசிங்க. இல்லை இது சரிப்பட்டு வரல, இல்லை அடுத்தது மாதிரி திங்க் பண்ணி பார்க்கலாம். ஒருத்தரோட விஷயத்த நீங்கள் செய்யும் போது அவங்களோட பார்வையிலேருந்து பாருங்கள், அவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸை அவங்களோட பார்வையிலேருந்து பாருங்கள். அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு விஷயத்த செய்யும் போது ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்காம அதை பலவிதமான கண்ணோட்டத்தில் பாருங்கள். அதுக்கு சொல்யூஷன் நிறையா கிடைக்கும். திறக்காத கதவை தட்டிட்டு இருக்கிறத விட அடுத்தடுத்து நம்ம மூவ் பண்ணி பார்க்கலாம் எந்த கதவு திறக்கும்னு. அதுக்கு தான் இந்த செகண்ட் கார்டு சொல்ல வருது. தேர்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்குது, த மெஜிஷியன் வந்திருக்குங்க. இன்ஃபினிட்டி வந்திருக்கு. ஆக்சுவலாக யூ கேன் மேக் யுவர் இமேஜினேஷன் ரியல். நீங்கள் வந்து இது நாள் வரைக்கும் இமேஜின் தான் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க சில விஷயத்த, அதை உங்களால் ரியல் லைஃப்லேயும் கொண்டு வர முடியும். அதுக்கான பவர், அதுக்கான க்ரியேட்டிவிட்டி, அதுக்கான ஸ்கில் உங்ககிட்ட இருக்குது. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ரியாலிட்டியில் கொண்டு வரதுக்கான முயற்சியை எடுக்க ஆரம்பிங்க. பிகினிங் ஆஃப் கிரியேட்டிவிட்டி இஸ் எண்டவர்ஸ். நீங்கள் வந்து ஒரு விஷயத்த செய்யணும்னு நினச்சிட்டிங்கன்னா, அதுக்கான முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா படிப்படியாக அதுக்கான உந்துதல் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் முதல்ல ஒரு விஷயத்தை தொடங்குங்க. பின்னாடி வர அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கெல்லாம் யூனிவர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக உங்களால் உங்களோட இமேஜினேஷனில் இருந்த லைஃப்பை கூட ரியல் லைஃப்க்கு கொண்டு வர முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி வந்திருக்க 3 மெசேஜுமே உங்களை ஒரு அளவுக்கு ஊக்கப்படுத்துகிற மாதிரி, உங்களை நீங்களே சப்போர்ட் பண்ணிக்கிற மாதிரி நல்ல மெசேஜஸாக வந்திருக்கு. இந்த மெசேஜஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா